இறையேசுவில் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்களை மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளில் இறைமகன் இயேசு நம்மை சிந்திப்பதற்காக, நம்மோடு உரையாடுவதற்காக அவர் அந்த சமூகத்தை பார்த்து அந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார். எசாயா உரைத்த அந்த இறைவாக்குகள், இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். இந்த செய்தி அந்த பரிசேயர் சமூகத்திற்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொழுகை கூடத்திற்கு செல்கிற ஒரு மனிதர் அந்த தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எசாயா ஏட்டை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் என்று சொல்கிற அந்த செய்தி அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அன்று மட்டுமல்ல, இன்றும் இறைபணியை செய்ய முன்வரக்கூடியவர்கள், நற்செய்தி பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள், இவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் என்று சொல்கிற பொழுது இன்றும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பரிசேயர்கள் தங்களை எப்படி இவரை ஒழிக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். யாரை? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர் குலத்திற்கு, அந்த சதுசேயருடைய இனத்திற்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அவருடைய வாழ்க்கை இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த சமூகத்திற்கு இவர் ஒரு சவுக்கடி கொடுக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, அவர் செய்கிற செயல்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் அங்கு பல நபர்களுக்கு நோயினால் துன்புற்றவர்களை குணமாக்குகிறார், அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கொடுக்கிறார். எனவே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளுடைய பணியை செய்கிறார்கள், கடவுளுடைய வாழ்வுக்கு மற்றவர்களை அழைத்து செல்கிறார்கள், கடவுளுடைய பக்கம் பல ஆன்மாக்களை திருப்புகிறார்கள். இதுதான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுடைய செயல்பாடு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசு இந்த நற்செய்தி மூலமாக நம்மையும் தேர்ந்தெடுக்கிறார். நம்மையும் ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு, ஒரு நல்ல கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு மகளாக, மகனாக, நல்ல ஒரு சகோதரனாக, சகோதரியாக, இல்லை நல்ல ஒரு உறவினராக இந்த குடும்பத்திற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே தேர்ந்தெடுத்த கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கிறோமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளுக்கு நாம் நல்ல ஊழியர்களாக இருக்கின்றோமா? சிந்திப்போம். அன்புமிக்கவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த சமூகத்திற்கு நல்ல செயல்களை செய்வதற்காக, நலிந்தோரை வாழ்வு கொடுப்பதற்காக தன்னுடைய செய்தியை, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாரோ, அதுபோல திருமுழுக்கால் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கடவுளுக்கு நல்ல பணியாளராக நாம் வாழ்வோம். அதுவே இறைவனுக்கு நாம் செய்கிற மகத்தான அர்ப்பண வாழ்வு. இரக்கமுள்ள இயேசுவே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் இந்த சமூகத்திலே, இந்த குடும்பத்திலே நாங்கள் வாழ்வதற்கு. எனவே நாங்கள் பிறரை ஒடுக்காமல் பிறருக்கு நல்லவர்களாக வாழக்கூடிய வாழ்வை அர்ப்பணிக்க அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.